என்னோடய ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் ஃபேமிலி டே ஃபங்க்ஷன் சொல்லி வச்சாங்க. அதான் அவங்க வேலை பார்க்குறவங்க இருக்காங்களே, அவங்களுடைய கிட்ஸு, அப்புறம் ஒய்ஃபு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து இவங்க கூட பழக்கிவிட்டு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி. அந்த மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷன் சொல்லி வச்சாங்க. அப்புறம் எல்லாருமே நின்னு ஃபேமிலியோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. போன தடவ பார்த்தீங்கன்னா, கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கேயே வந்து சாப்பாடு, சின்னவங்களுக்கு ஸ்போர்ட்ஸு, பெரியவங்களுக்கு ஸ்போர்ட்ஸுன்னு சின்ன சின்னதா அரேஞ்ச் பண்ணி, ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து, அப்புறம் கடையில சாப்பாடு முடிச்சுட்டு எல்லாம் அனுப்பிட்டாங்க. ஆனா, இந்த தடவ அப்படி இல்ல. இங்க நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு, கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு, அடுத்தது வந்து 6 மணி இருக்கும். இங்கே கிளம்பி வந்துட்டோம் நாங்க. இது வந்து பெரிய பெரிய பணக்காரவங்கலாம் இந்த ஆடுகளத்தில தான் விளையாடுறானுங்களாட்ருக்கு. இதுவரைக்கும் எனக்கு தெரியல. இங்க வந்துட்டு குத்தகை எடுத்திருக்காங்க போல. கொஞ்ச நேரம் விளாடுறதுக்குன்னு சொல்லி உள்ள பலூனு, பேட்டு எல்லாமே இருந்தது. எல்லாமே எடுத்து கிட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு கிடந்தாங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் யார் யார் டீ குடிக்கிறீங்களோ வந்து குடிங்கன்னாங்க. நமக்கு தான் டீ, காஃபி குடிக்கிற பழக்கமே கிடையாது. என் பையனுக்கு ஆடவும் தெரில, சும்மா உட்கார்றானாலும் கேட்க மாட்டேங்கிறான். இன்ன வரைக்கும் அவன் கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாது. என் பொண்ணை தூக்கி அடிச்சாரு. ஓகே. என் பையன் பாருங்க நெஞ்ச பிடிச்சிட்டான். கரெக்டாக அடிக்க முடியல. நெஞ்சில அவர் ஒன்றுமே அடிக்கல. ஃபுல்லாகவே அதிலே பட்டுருச்சு. மூஞ்சில, நெஞ்சில அந்த மாதிரி தான் படுது. அப்புறம் அதுவும் ஒரு 5 இது மாதிரியே சுத்தமாலுமே அடிக்கல. பாப்பா 2 இது அடிச்சுட்டேன். அங்கே பக்கத்தில் ஒரு பையன்ட்டு என்னையும் அடி அப்படின்னா. சரி எல்லோரும் வாங்க கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி கிட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு நிற்க வச்சு கேக் ஆர்டர் பண்ணி வந்துருச்சு. எல்லா பசங்களும் சேர்ந்து நின்று கேக் வெட்டினாங்க. உங்களுக்கு தான் கேக் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஐஸ்கிரீம் கொஞ்சம் நேரத்தில் விளாடுது, அதனால் கேக் வெட்டுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம்லாம் கேக் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கேக் வெட்டி முடிச்சிச்சு. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் அந்த ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க எல்லா கிட்ஸுக்கும். அந்த ப்ரைஸு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 4th, அப்புறம் 3rd, 12 அந்த மாதிரி வயசு கொடுத்துட்ருந்தாங்க. என் பையன் வந்து இந்த செஸ்ஸு போர்டு இருக்கு இல்லையா, அது வந்து பெரிய பிள்ளைங்களுக்கு மூளை இருக்குன்னு கொடுப்பாங்க போல். எனக்கு அதுதான் வேணும் வேணும்னு அடம்பிடிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சரி போய் நில்லுன்னு சொன்னால் அது பெரியவங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டாங்க. இவனுக்கு காமர்ஸ் ஸ்டெப்பையும் வந்து ஸ்கெட்சும் கொடுத்தாங்க. அப்புறம் வாங்கிட்டு வந்தோம். அடுத்தது வந்து 2nd ஸ்டாண்டர்ட்லாம் வர சொன்னாங்க. அப்போ என் பொண்ணு போச்சு. ஒரே பேடு மட்டும் தான் கொடுத்தாங்க. ஒரே அப்செட் ஆகிட்டான். அவனுக்கு அந்த காமர்ஸ் இருக்குல்ல, எனக்கு இது வேணும் அப்படின்னு. இவன் வந்து எனக்கு பரிச்சட்டை வேணும்னு இவன் அதுங்கிறான். இது 2த்துக்கும் ஒரே கடுப்பாக இருக்குது வச்சுக்கிட்டு. ஏன்னா இதுங்க 2த்துக்கும் கொடுத்தாலும் ஒரே மாதிரி பொருள் தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்புறம் எங்கள் எல்லாத்தையும் இங்கேயே உட்கார வச்சுட்டு லேடிஸ் எல்லாம் உள்ள கிட்ஸ் எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு பெரியவங்க மட்டும் வந்து உள்ளே கிரிக்கெட் விளாண்டுருந்தாங்க. அதாவது ஒர்க் பண்ணுறவங்க மட்டும். நாங்களாம் இங்கே என்ன பண்ணோம், ஒருத்தவங்க உட்காந்து கதை பேசிக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர் இப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து சாப்பாடு வந்துருச்சு. நைட்டு 8, 8:30க்கு 2 இட்லி, அதுக்கு சட்னி, சாம்பார், அப்புறம் ஊத்தாப்பம் பொடி போட்டு அந்த மாதிரி, அப்புறம் நூடுல்ஸ் கொஞ்சம், தேங்காய் சட்னி, அந்த 3 வகையான சட்னி இருந்தது. அப்புறம் சப்பாத்தி இருந்தது. அப்புறம் சப்பாத்திக்கு தனியாக வெஜ்ஜு குருமா இருந்தது. எல்லாமே நல்லா தான் இருந்தது சாப்பாடெல்லாம். நான் தான் ஃபஸ்ட்